தலைநகர தனதாக்கி இருக்கு திமுக. சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 134 தொகுதிகள்ல வெற்றி பெற்று தமிழகத்துல மீண்டும் ஆட்சி அமைக்குது. தமிழகத்துல அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் தலைநகர தன்னுடையதாக்கி சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படிங்கறது நிரூபிச்சிருக்கு. தலைநகர் சென்னையில உள்ள 16 தொகுதிகள்ல திமுக 11 இடங்கள்லயும் அதிமுக 5 இடங்களை மட்டுமே பிடிச்சிருக்கு. இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது. அதிமுக அமைச்சர்கள் பலரும் இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சென்னை 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட அமைச்சர் வளர்மதியை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் செல்வம் வெற்றி பெற்றிருக்காரு. அண்ணா நகர் தொகுதியில போட்டியிட்ட அமைச்சர் கோகுல இந்திரா கடுமையா போராடி 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாங்க. சென்னையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தான் இவங்களோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மின்சாரத்துறை அமைச்சரா இருந்த நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவினாரு. இதே மாதிரி ஒரத்தநாடுல போட்டியிட்ட அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம், பாப்பிரெட்டியில போட்டியிட்ட பழனியப்பன், சங்கராபுரம் தொகுதியில போட்டியிட்ட மோகன் இவங்க எல்லாரும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சென்னையில பெய்த கனமழையின் போது அதிமுக அரசின் மேல மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி தான் இந்த அளவுக்கு சென்னையில அதிமுக தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ள பாதிப்பு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி திமுக சென்னையில தன்னுடைய செல்வாக்க நிலைநாட்டியிருக்கு.